ஓகே, இப்போது ஆஃப்டர் த பிரேக் நம்ம எஸ்விஜி அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை பற்றி பார்ப்போம். ஸோ இத்தனை நேரம் வந்து போன வீடியோவில் வந்து நம்ம கேன்வாஸை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எஸ்விஜியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஸ்விஜி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எஸ்விஜி ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பிஎன்ஜி இமேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஓகே, போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ்னு. ஸோ அது வந்து எப்படி பண்ணுறாங்க, ஓகே, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி இந்த எஸ்விஜி தான். ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு டிஃபைன் வெக்டர் பேஸ்டு கிராஃபிக்ஸ் ஆன் அ வெப் பேஜ். வெக்டர் பேஸ்ட் கிராஃபிக்ஸ்னால் நம்ம ஜேபிஜி இமேஜ் மாதிரிலாம் இருக்காது. நம்ம கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம கேன்வாஸ் உள்ள டீப்பாக ஜூம் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு பிக்சல்ஸ் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் ரெசல்யூஷன்ஸ், இப்போது நம்ம சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக ஒரு விஜிஏ கேமராவில் எடுக்கிறோன்னா அது நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோன்னா பிக்சல் ரொம்ப வந்து கட்டமாக தெரியும், ஸ்கொயராக தெரியும். ஸோ ரெசல்யூஷன் அவ்வளோவா இல்லை. அதுவே ஒரு ஹை டெஃபினேஷன் ப்ரொஃபஷனல் கேமராவில் வந்து ஜூம் இன் பண்ணோன்னா நமக்கு அவ்வளோவா தெரியாது. ஓகே, நமக்கு அந்த ஹை ரெசல்யூஷன் வந்து நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இந்த எஸ்விஜி நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் வெக்டர் பேஸ்ட் கிராஃபிக்ஸ் இஸ் தட் தே டு நாட் லூஸ் எனி குவாலிட்டி வென் ஜூம்ட் இன். இதுதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அதோட குவாலிட்டி வந்து கம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாது. ஸோ எஸ்விஜி எலிமெண்ட்ஸ் ஆர் டிஃபைன்ட் இன் XML அண்ட் அனிமேஷன் கேன் ஆல்சோ பி டன். ஸோ எஸ்விஜி வந்து கம்ப்ளீட்டாக XML மூலமாக பண்ணுறாங்க. ஸோ இத்தனை நேரம் நம்ம கேன்வாஸில் வந்து நம்ம ஷேப்ஸாக பண்ணோம் இல்லையா, சர்க்கிளாக இருக்கட்டும், ரெக்டாங்கிளாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு கூப்பிட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா XML வச்சு பண்ணுறதுனால நமக்கு சர்க்கிளாக இருக்கட்டும், ரெக்டாங்கிளாக இருக்கட்டும், எலிப்ஸாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு டேக், ஒரு எலிமெண்ட்டாக தான் வரும். பிகாஸ் XML வந்து வி கேன் கிரியேட் அவர் ஓன் டேக்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த எஸ்விஜியில் வந்து XML பேஸ் பண்ணி பண்ணதுனால சர்க்கிள் எல்லா ஷேப்ஸும் வந்து தே ஆர் கிவிங் ஆஸ் அன் எலிமெண்ட். ஸோ இப்போ கேன்வாஸ்க்கு எஸ்விஜிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ கேன்வாஸ் வந்து இட் இஸ் யூஸ் டு ட்ரா 2D ஷேப்ஸ் வித் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, இதுதான் நம்ம பார்த்தோம் கொஞ்சம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ 2D ஷேப்ஸ் என்னவாக இருக்கட்டும் எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். பட் எஸ்விஜியில் வந்து அப்படி இல்லை. ஓகே, எஸ்விஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது மட்டுமே இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கேன்வாஸில் வந்து வென் ஜூம்ட் இன் குவாலிட்டி இஸ் லாஸ்ட். இதில் கேன்வாஸில் குவாலிட்டி வந்து லாஸ்ட் ஆகிடும், அது பார்த்தோம் இல்லையா. அது நான் எக்ஸாம்பிள்ஸ் கூட காட்டுறேன் உங்களுக்கு. ஈச் கிராஃபிக் இஸ் ரெண்டர்ட் as a pixel and the browser need to draw the whole graphic again as it forgets. ஸோ கேன்வாஸில் என்ன ஆகிடும்னா, ஒன்ஸ் நீங்கள் அந்த உங்களோட அந்த பர்டிகுலர் ஷேப்பை வந்து நீங்கள் ப்ரௌசரில் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகே, ஒரு வாட்டியும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பழசை மறந்துட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, திருப்பி ரீட்ரா பண்ணும். ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது கேன்வாஸில். பட் இங்கே நம்ம எஸ்விஜிக்கு வந்தோன்னா, லாங்குவேஜ் யூஸ் டு டிஸ்கிரைப் 2D கிராஃபிக்ஸ் இன் XML. ஸோ ஜாவாஸ்கிரிப்டே தேவையில்லை, டேரெக்டாக டேக் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வென் ஜூம்ட் இன் குவாலிட்டி இஸ் நாட் லாஸ்ட். இதுதான் நம்ம பார்த்தோம். ஈச் ஷேப் இஸ் ரெமெம்பர்ட் அஸ் அன் ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு ஷேப்பும் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு எலிமெண்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷேப் இருக்க ரெக்டாங்கிளை பற்றி பார்ப்போம். ஸோ ரெக்டாங்கிளுக்கு வந்து ரெக்ட் அப்படிங்கிற எலிமெண்ட்டு டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் வேறாஸ் நம்ம கேன்வாஸில் வந்து இட் வாஸ் அ மெத்தட் இல்லையா, இங்கே அது ஒரு எலிமெண்ட்டு. ஸோ அதுக்கு 2 விதமான ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, வித் அண்ட் ஹைட். ஓகே, வித்துங்கிற ஹைட்டுங்கிற ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற இன்னொரு 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. லெஃப்ட் பொசிஷன் ஆஃப் த ரெக்டாங்கிள் அண்ட் டாப் பொசிஷன் ஆஃப் த ரெக்டாங்கிள். அதாவது horizontal and vertical position of the rectangles in your SVG window. சரிங்களா. ஸோ டோட்டலி 4 ஆர்குமெண்ட்ஸ், மெயின் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. அதை தவிர நமக்கு RX/RY அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டு தான். ஓகே, இந்த RX/RY எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ரெக்டாங்கிள் வரையும்போது கார்னர்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, கன்சிடர் உங்களுக்கு கார்னர் வந்து பிளண்ட்டாக வேணும், எனக்கு வந்து கர்வாக வேணும் கார்னர் வந்து அப்படின்னா, இந்த RX/RYயில் வந்து நீங்கள் வேல்யூஸ் தர வேண்டும். தந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது, ஷார்ப்பாக இல்லாமல் அப்படியே பிளண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கர்வாக இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ அதுவும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மூலமாக நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்.
to fill the rectangle with a specified color. Fill equal to என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் வந்து ரெக்டாங்கிள்குள்ளே ஃபில் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபில் ஸ்டைலு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கு நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான் ரெக்டாங்கிளோட பார்டருக்கு வந்து கலர் தருது. அண்ட் ஸ்ட்ரோக் வித்து வந்து அந்த ஸ்ட்ரோக்கோட திக்னஸ் எவ்வளோ திக்னஸாக நான் தரணும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் அந்த ஸ்ட்ரோக் வித்து. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் ஒபேசிட்டி அண்ட் ஸ்ட்ரோக் ஒபேசிட்டி. ஃபில் ஒபேசிட்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டிஃபைன் த ஒபேசிட்டி ஆஃப் த ஃபில் கலர். ஓகே, ஒபேசிட்டினா நார்மலாகவே அது ஒரு ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஒபேசிட்டியை வந்து ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஏன் ஆல்ஃபான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டல்னஸ் கொடுக்கும், உங்களோட பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு டல்னஸ் தரும். ஓகே, இப்போ ஃபில் ஒபேசிட்டி வந்து நான் இங்கே 0 கொடுத்துட்டேன்னா ஒபேசிட்டியே இருக்காது, 1 கொடுத்துட்டேன்னா ஒபேசிட்டி இருக்கும். ஓகே, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அப்படியே டிம் ஆகிட்டே வரும், பார்த்துருக்கீங்களா? ரெட்டு கலருக்கு அப்படியே டிம் ஆகிட்டு பிங்க் ஆகும், பிங்க்லேருந்து அப்படியே ஒயிட் ஆகிடும், அது பேர் தான் ஒபேசிட்டி. அதே மாதிரி ஸ்ட்ரோக் ஒபேசிட்டி கூட இருக்குது. பார்டர் கூட உங்களுக்கு அந்த ஒபேசிட்டி டல்னஸ் மூலமாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரோக் ஒபேசிட்டிங்கிற அந்த ஆட்ரிபியூட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சர்க்கிளுக்கு வந்து சர்க்கிள் டேக்கே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 3 மெயின் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, CX, CY அண்ட் R. அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல விருப்பப்படுறேன். லாஸ்ட்டு ஸ்லைட்ஸ்லேயும் நான் காமிச்சது என்னென்னா எக்ஸு ஒய் ஆர்எக்ஸ் ஆர்ஒய் இருக்கு இல்லையா, இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் அப்படியே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கன்சிடர் எனக்கு எக்ஸ் ஒய்க்கு பதிலாக நான் வந்து R1 R2 யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுதான் கூடாது. இந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ப்ரீ டிஃபைன்ட். ப்ளீஸ் நோட் தட் நான் என்னென்ன ஆட்ரிபியூட் சொல்கிறேனோ எல்லாமே ப்ரீ டிஃபைன் தான். எக்ஸ் அண்ட் ஒய் முதற்கொண்டு எல்லாமே ப்ரீ டிஃபைன் தான். இந்த ஆர்எக்ஸ் ஆர்ஒய் பதிலாக நான் CX CY தந்துக்கிறேன் அப்படின்னா ஒர்க் ஆகாது. ரெக்டாங்கிளுக்கு RX RY தான் தரணும். ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே சர்க்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா CX CY தரணும். ஓகே, அண்டு CX வந்து X coordinate of the circle, CY வந்து Y coordinate of the circle, and R is the radius. Okay, and to fill the circle. Okay, இந்த attributesலாம் அப்படியே ரிப்பீட்டடே தான் வரும். அண்ட் ஸ்ட்ரோக் வித் கூட அதே தான், சர்க்கிள் பார்டருக்கும் அதோட வித்துக்கும் தரத்துக்கு. அண்ட் ஃபில் ஒபேசிட்டி, ஸ்ட்ரோக் ஒபேசிட்டி. ஸோ சேம் ஆட்ரிபியூட்ஸ் தான் ரிப்பீட் ஆகிடுது. ஒன்லி த சேஞ்சஸ் CX CY அண்ட் R இவ்வளோ தான் சேஞ்ச் இருக்குது சர்க்கிளை பொறுத்த வரையில். நெக்ஸ்ட் ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிப்ஸ். சர்க்கிளுக்கும் எலிப்ஸ் எனக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கலில் சர்க்கிளை வந்து அப்படியே இழுத்தோன்னா அது எலிப்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ எலிப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா CX CY தான். ஓகே, அதனால் EX CYன்னு போடுறாதீங்க. ஓகே, CX CY தான் எலிப்ஸுக்கும். அண்ட் RX RY வந்து ஹாரிசான்டல் ரேடியஸ் அண்ட் வெர்டிக்கல் ரேடியஸ். ஹாரிசான்டல் எவ்வளோ ரேடியஸ் தரணும், RY வந்து வெர்டிக்கலில் எவ்வளோ ரேடியஸ் தர வேண்டும் அதுன்னு சொல்கிறதுக்கு தான் அது. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபில் இருக்கும், ஸ்ட்ரோக் வித் இருக்கும், ஃபில் ஒபேசிட்டி, ஸ்ட்ரோக் ஒபேசிட்டி. ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ் தான் திருப்பி வந்துட்டு. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே எல்லா டேக்ஸுக்கும் அதே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, அண்ட் லைன் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ லைனுங்கிற இந்த டேக் பார்த்தீங்கன்னா ரெண்டு X1 Y1 ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம இதில் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஸ்டார்டிங் பாயிண்ட் X1 Y1, எண்டிங் பாயிண்ட் வந்து X2 Y2ன்னு பார்த்தோம் இல்லையா, சேம் தான் இங்கேயும். சரிங்களா? அண்ட் இதுலேயும் கூட ஃபில்லு கிடையாது, தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லைன்ஸுக்கு வந்து ஃபில் கிடையாது, ஸ்ட்ரோக் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரோக் வித் ஸ்ட்ரோக் ஒபேசிட்டி இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் பார்ப்போம், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபைன், நமக்கு இப்போது அந்த SVGக்கு உண்டான கோடிங்கை பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே கோட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த SVG கண்டென்ட் மட்டும் பாருங்கள். இப்போ இந்த SVGயில் வந்து இந்த SVG டேக்கு வித் வந்து 100 தந்திருக்கேன், ஹைட் 100 தந்திருக்கேன். ஓகே, அண்ட் சர்க்கிள் அந்த SVGக்குள்ளே தான் நீங்கள் சர்க்கிள் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, தனியாக சர்க்கிளை க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் கேன்வாஸில் பண்ண மாதிரி தான் எங்கேயும். ஸோ SVGங்கிற ஒரு டேக் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். ஓகே, ஸோ சர்க்கிளுக்கு வந்து CX அப்படிங்கிற அந்த சர்க்கிளோட X ஆக்சிஸ் 50 தந்திருக்கேன், சர்க்கிளோட Y ஆக்சிஸ் 50 தந்திருக்கேன், ரேடியஸ் 40 தந்திருக்கேன். ஸ்ட்ரோக் வந்து க்ரீன் கலர் தந்திருக்கேன், ஸ்ட்ரோக் வித் வந்து 4 பிக்சல்ஸ் தந்திருக்கேன், அண்ட் ஃபில் வந்து எல்லோ கலர்.
ஓகே. ஸோ இப்போது அதே மாதிரி பாருங்கள், ரெக்டாங்கிளும் பாருங்கள், வித்து 400, ஹைட்டு 400. இந்த இடத்துல நான் ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம், சிஎஸ்எஸ். ஸோ ஃபில்லுங்கிறது வந்து நமக்கு இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆர்ஜிபி வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்ஜிபி தான் யூனிவர்சல் கலர்ஸ்ன்னு நம்ம வந்து HTML பழைய வீடியோஸ் சீரீஸில் பார்த்துருக்கோம். ஓகே, ஆர்ஜிபி ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ. ஸோ இதில் 00255 தந்திருக்கேன் இல்லையா? இப்போ 0 வந்து இண்டிகேட்ஸ் ஃபார் ரெட் கலர். இந்த கமாக்கு இந்த சைடு இருக்கிறது வந்து ரெட் கலர், நடுவில் இருக்கிறது க்ரீன் கலர், எண்டில் இருக்கிறது வந்து ப்ளூ கலர். ஓகே, ஸோ வந்து 0 தந்துட்டேன்னா அந்த வேல்யூக்கு வந்து கலரே நான் தரலை, அதாவது ரெட் கலரே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். 0 திருப்பி க்ரீன் கலர் தந்தேன்னா க்ரீன் கலரே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ப்ளூக்கு வந்து 255 தான் ஹையஸ்ட்டு. ஓகே, 0 to 255, அதாவது 256 கலர்ஸ். ஓகே, 255 இஸ் த ஹையஸ்ட்டு. ஸோ இப்போ நான் 255 வந்து ப்ளூ கொடுத்துட்டேன்னா எனக்கு ப்ளூ கலர் வேணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது உங்களுக்கு ஞாபகம் வச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா டேரெக்டாக ப்ளூன்னு தந்துடுங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே தந்திருக்கேன் இல்லையா, ஃபில் ஈக்குவல் டு எல்லோன்னு, அதே மாதிரி நீங்கள் ஃபில் கோலன் ப்ளூ அப்படின்னு தந்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதில். ஸோ ஸ்ட்ரோக் வித் வந்து 10, அதாவது திக்னஸ் வந்து 10 தந்திருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்து பிளாக் கலர் தந்திருக்கேன். எல்லாமே 0 கொடுத்தனா பிளாக் கலர் வந்துடும். அதே மாதிரி எல்லாமே 255 கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒயிட் கலர் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அது அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ஸோ இது ரெண்டுத்துக்கும் அவுட்புட் போவோம் ஃபஸ்ட்டு. ஸோ பாருங்கள், சர்க்கிள் வந்துருச்சு. ஓகே, க்ரீன் கலர் ஸ்ட்ரோக்கு அண்ட் திக்னஸோடு வந்திருக்கு, எல்லோ கலர் ஃபில்லாக இருக்குது. அதே மாதிரி ரெக்டாங்கிளும் பாருங்கள், பிளாக் கலர் ஸ்ட்ரோக்கு, ப்ளூ கலரில் உள்ள ஃபில்லாக இருக்குது. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம திருப்பி வருவோம். எலிப்ஸ் பாருங்கள், அதே மாதிரி CX CY தந்திருக்கேன். RX வந்து 120னா ஹாரிசான்டலில் 120 இழுத்துரு, வெர்டிக்கலில் 60 இழுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ஃபில் வந்து பர்பிளாக ஃபில் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அண்ட் அதே மாதிரி லைன் பார்த்தீங்கன்னா x1 = 0 ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, x1 y1 ஸ்டார்டிங் பாயிண்ட் 0,0 தந்துட்டேன். அதே மாதிரி எண்டிங் பாயிண்ட் வந்து 200 தந்திருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்து நான் இந்த இடத்துல ரெட் கலர் சொல்லியிருக்கேன், 255 ரெட்டுக்கு தந்திருக்கேன் இல்லையா? ஸோ ரெட் கலர் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரோக் வித் வந்து 2 பிக்சல்ஸ்க்கு வித் இருந்தால் போதும். அதே மாதிரி ஒபேசிட்டி, இதுதான் ரொம்பவே முக்கியம். 0லேருந்து 1 தான் இந்த வேல்யூஸ் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் 0, இப்போ நான் 1ன்னு தரேன். ஓகே, ஸ்ட்ரோக் ஒபேசிட்டி 1 அப்படின்னு தரேன். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், என் எலிப்ஸ் வந்துடுச்சு. ஓகே, ஸோ ஹாரிசான்டல் பாருங்கள், சர்க்கிளுக்கு எலிப்ஸ்க்கு வித்தியாசம் பாருங்கள். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஹாரிசான்டலில் உங்களுக்கு ரேடியஸ் அதிகமாக இருக்குது, ஏன்னா 120 தந்திருக்கும், அதனால எலிப்ஸ் மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைன் பாருங்கள், லைன் 0,0லேருந்து 200,200க்கு தந்திருக்கோம் இங்கே. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து அதே மாதிரி கலர் பாருங்கள், கலர் வந்து நான் இந்த இடத்துல ரெட்டு அண்டு ஒபேசிட்டி வந்து 1 அப்படின்னு தந்திருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒபேசிட்டி வந்து 1 பதிலாக 0.4 அப்படின்னு தரேன்னு வச்சுக்கோங்க. சாரி, 0.4 அப்படின்னு தரேன்னா சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். அந்த ரெட் கலர் லைனை பார்த்துட்டே இருங்க, கொஞ்சம் டிம் ஆகிடும் பாருங்கள், டிம் ஆகிடுச்சா? ஸோ இதுதான் அந்த டல்னஸ், அந்த இதுதான் ஆல்ஃபா ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த டல்னஸை கொடுக்கறதுக்கு தான் அந்த ஒபேசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே, ஐ ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஃபைன். அதே மாதிரி இப்போ நம்ம சர்க்கிள், ரெக்டாங்கிள், எலிப்ஸ் அண்ட் லைன் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ரெஸ்ட்டாக இருக்கிற இந்த பாலிகான் அண்ட் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்லைட்ஸில் பார்த்துட்டு திருப்பி கோடிங்க்கு வருவோம். ஓகே, ஃபைன். வில் கோ பேக் டு த ஸ்லைட்ஸ். ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் SVG பாலிகானை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பாலிகான் வந்து டேரெக்டாக பாலிகான்ங்கிற டேக் தான். அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஆட்ரிபியூட், ஒரு மெயின் ஆட்ரிபியூட் இருக்குது, பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டு டிட்டர்மைன் த x and y coordinates ஆஃப் ஈச் கார்னர் ஆஃப் பாலிகான். பாலிகான்னா என்ன, மெனி சைட்ஸ் தானே. ஸோ ஒரு பாலிகானில் எவ்வளோ கார்னர்ஸ் இருக்குன்னு நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. அது டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாம் பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம இந்த எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸு, ஒரு பர்டிகுலர் லைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்டிகுலர் லைனோட கார்னரை வந்து பக்காவாக டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் ஆகுது. ப்ராக்டிக்கல் வரும்போது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ ஃபில் வந்து அந்த பர்டிகுலர் பாலிகானுக்கு வந்து கலர் தருது தான். ஓகே, அண்ட் ஸ்ட்ரோக் வித் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்ட்ரோக் வந்து அந்த பர்டிகுலர் பாலிகான் பார்டருக்கு வந்து கலர் தருது. ஸ்ட்ரோக் வித் அதோட திக்னஸுக்கு டிட்டர்மைன் பண்ணுறது. ஃபில் ஒபேசிட்டி அண்ட் ஸ்ட்ரோக் ஒபேசிட்டி.
ஓகே. ஸோ இதில் மெயின் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ஸுங்கிற இந்த ஆட்ரிபியூட் தான் இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். ஸோ நம்ம கேன்வஸில் பார்த்தோம் ஃபில் டெக்ஸ்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக நம்ம டெக்ஸ்ட்டுங்கிற டேரெக்டாக ஒரு டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து அந்த பர்டிகுலர் கோஆர்டினேட்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ஃபில் வந்து அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டோட கலரை சொல்கிறதுக்காக. ஸ்ட்ரோக் அண்ட் ஸ்ட்ரோக் வித், அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரோக் எவ்வளோ தரணும், அதோட திக்னஸ் எவ்வளோ தரணும், அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒபேசிட்டி. ஓகே. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் இது டீட்டெயிலாக சொல்கிறதில்ல, பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இதில் சொல்லிட்டேன், எலிப்ஸில் சர்க்கிளில் சொல்லிட்டேன், அதனால நான் டீப்பாக சொல்லலை. ஓகே ஃபைன். நம்ம இப்போ பாலிகான் அண்ட் டெக்ஸ்ட்டுக்கு உண்டான கோடிங்கை பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பாலிகானுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து நான் 230, 245 அது ஒரு லைனு. அப்புறம் 245லேருந்து 120, இந்த 230, 245 வந்து இட்ஸ் a சிங்கிள் லைன். அண்ட் 121, 345 அகெயின் இட்ஸ் a சிங்கிள் லைன். அந்த இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து திருப்பி ஆரம்பிக்கும் அது. அதே மாதிரி 345லேருந்து 190, 220ன்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு அவுட்புட் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் பாருங்கள், இந்த இடத்துல நான் இந்த கார்னர்ஸ் பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இட்ஸ் அ பாலிகான். 3 கார்னர்ஸ் இருக்குது. 3 கார்னர்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா பேஸ்ட் ஆன் தீஸ் பாயிண்ட்ஸ். இது ஒரு பாயிண்ட்டு, 230, 245 அது ஒரு பாயிண்ட்டு, 121, 345 அது ஒரு பாயிண்ட்டு, 190, 120 அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் இஸ் 1 பாயிண்ட். ஓகேங்களா. நான் ஸ்ட்ரோக் வெறும் பர்பிள் தான் தந்திருக்கேன், ஃபில் எதுவும் தரலை. ஓகேங்களா, நீங்கள் இஷ்டப்பட்டால் தந்துக்கலாம். அண்டு டெக்ஸ்ட் இது பாருங்கள், டெக்ஸ்ட் இது 100, 200ல் வந்து எனக்கு டெக்ஸ்ட் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்டைல் வந்து நான் க்ரீன் கலர் தந்திருக்கேன், ஃபாண்ட் சைஸ் 30 பிக்சல்ஸ் தந்திருக்கேன். ராம் சோர்ஸுங்கிற அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்குள்ளே நான் இன்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய அவுட்புட் பாருங்கள், இங்கே ராம் சோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்துச்சு. அண்ட் இதில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இதுதான் என்னோடய பர்டிகுலர் எஸ்விஜி. பாருங்கள், நான் இது எப்படி வர வச்சேன்னா ஜஸ்ட்டு அதில் ஹைலைட் பண்ணுங்கள். இப்படி ஹைலைட் பண்ணி அப்படி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிய வரும். என்ன தெரிய வரும்னா இந்த பர்டிகுலர் டார்க் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, அந்த டார்க் ஏரியா தான் உங்கள் எஸ்விஜி. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, ஹைட்டு வந்து நான் 600 பிக்சல்ஸ் வந்திருக்கேன், வித்து ஒரு 300 பிக்சல்ஸ் வந்திருக்கேன். ஓகே, ஸோ இதுதான். பட் இந்த டிம் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எஸ்விஜி கிடையாது. இது ஒரு எஸ்விஜி, இது ஒரு எஸ்விஜி. ஓகே, ஐ ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டுட் தட். ஃபைன். அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் இந்த எஸ்விஜியில் வந்து நீங்கள் கேட்கலாம், எஸ்விஜியில் வந்து அட் அ டைம் ஒரு ஷேப் தான் யூஸ் பண்ண முடியும், ஒன்றுக்கு மேற்பட்ட ஷேப்லாம் யூஸ் பண்ண முடியாதா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் எதுக்கு ஒரு எஸ்விஜி க்ரியேட் பண்ணேன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. நீங்கள் ஒரே எஸ்விஜிக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் யூ ஹவ் டு பி அவேர் ஆஃப் திஸ் ஹைட் அண்ட் வித். இந்த ஹைட் அண்ட் வித்துக்குள்ளே உங்கள் பாயிண்ட்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தென்படும். அது இல்லைனா தென்படாது. ஓகேங்களா. ஃபைன், let's go back to the slides. Okay, we came to the end of the session. So next session நம்ம HTML5 API பற்றி பார்ப்போம், அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன் அது. Thank you, thanks a lot.